இன்று 2015 ஆகஸ்ட் 15. வருஷங்கள் ஓடுற மாதிரி இங்க ஏன் எதுக்குன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் எதையோ நோக்கி ரொம்ப அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கோம். மத்தவங்களை நின்னு பார்க்கறதுக்கோ ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கோ இங்க யாருக்குமே நேரம் இல்லை. சுதந்திரம் அடைஞ்சு 68 வருஷமாச்சுன்னு எல்லாரும் பேசுறமே தவிர அந்த சுதந்திரத்தை நம்ம நாட்டை உயரத்தை பயன்படுத்தி இருக்கமா? எல்லாரும் சமன்னா நமக்குள்ள எதுக்கு இவ்வளவு ஏற்றத்தாழ்வு? தப்பு நடந்தா உதவி செய்யாம கை கட்டி சும்மா இல்லாம அடுத்தவங்களை கை நீட்டாம தனி ஒருவனா முதல் மனிதனா இன்னும் உண்மையோடு போராடும் மனிதன்தான் இந்த நம்மில் ஒருவன். ஃப்ரீயா என்ன வீட்டில் விடுறது எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு. when every citizen gets ஒரு வேளையாவது அவன் வந்து சாப்பிட்டா ஐ திங்க் தட் இஸ் when India is completely independent. மக்களோட அடிப்படை உரிமைகள் வந்து எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கிறது தான் சுதந்திரம் அப்படிங்கிறோம். எல்லா மக்களுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் சார். ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி கூட நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அவங்க எல்லாமே சமமான மக்கள்னு நினச்சி எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்கிறது தான் சுதந்திரம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தனி மனிதன் வந்து அவனோட இயல்பை போல வாழணும், அதான் சுதந்திரம். பெண்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டோட எஜுகேஷன் பார்த்து எத்தனையோ பேர் வந்துட்டு அசந்து போயிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தட் எஜுகேட்டட் பீப்புள் கேன் கம் அண்ட் சிட் ஃபார் த த்ரோன் அண்ட் யூனோ தே கேன் திங்க் வைஸ்லி அண்ட் சேஞ்ச் பண்ணலாம் திங்ஸை. ரோட்லலாம் தூக்கி போட மாட்டோம் குப்பைலாம். தனக்கு மட்டுமே சம்பாதிச்சுட்டு தனக்கு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. அவன் வந்து மற்றவங்களுக்கு அட்லீஸ்ட் லைஃப் டைமில் ஒருத்தனுக்காவது அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் தனித்தனியாக ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் என்டையர் நேஷன் கேன் டெவலப். அடிப்படை கடமையை கரெக்டாக செஞ்சாலே போதும். நம்ம வீடு நல்லா இருந்தால் நாடும் நல்லா இருக்கும். மாற்றம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. முதல் மாற்றம் என்னென்னா நம்ம ஊர் தான் இருக்கிறதுலே ரொம்ப குப்பையும் கூடயுமா இருக்குது. எங்கே எடுத்தாலும் குப்பை போடுறது எச்ச துப்புறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. மெயின் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். ஒவ்வொரு தனி மனிதன் கிட்ட இருந்தும் மாற்றம் வரணும். ஏழை ஆகிட்டே போகிறான், பணக்காரனாகிட்டே போகிறான். ஏற்றத்தாழ்வு இல்லாத இருக்கணும், கரப்ஷன் இருக்கக்கூடாது. அனைவருமே வந்து படிச்சிருக்கணும். நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தப்போ லஞ்சம் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எங்கேயோ போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜெர்மன் வந்து கேள்விப்பட்டேன். இந்தியாவுக்கு வந்துட்டு மெரினா பீச் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாராமா. சேயிங் இங்கே தான் வந்து இந்தியாவில் ரொம்ப குப்பைலாம் நிறையா இருக்கும், நான் என் கொலீக்ஸ்க்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அவல நிலைமை நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கேட்டால் ரொம்ப கோவமாக வருது. ஒரு டிராஃபிக்கில் இருந்தேன்னா கூடவே அவன் சரியாக போக மாட்டேங்கிறான், ஸோ நான் சரியாக போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சரியாக இருப்போமே, அப்போ நம்மளை பார்த்தா 4 பேர் சரியாக இருப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறது தான். டிராஃபிக் சிக்னல்லாம் ஒபே பண்ணாதப்போ பயங்கர கோவம் வரும். ரோட்டில் எச்சு துப்ப சுத்தமாக பிடிக்காது. அவங்கெல்லாம் பார்த்தா செருப்பால் எல்லாம் போய் அடிச்சுட்டு வந்துடணும்னு தோணும். நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுதல் செய்யாமல் இருக்கணும். தெரியும் அங்கே சிக்னல் போட்டிருந்தாங்கன்னு, ஆனால் சும்மா ஒரு இதுக்காக நான் பண்ண சிக்னல் ரூல் மதிக்காமல் நான் பண்ண போயிட்டேன். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டியிருக்கேன். நம்மளோட டைமுக்காக வி ஆர் மிஸ்யூசிங் ஈவன் த கவர்மெண்ட் பீப்புள். வண்டி ஓட்ட கற்றுக்கும் போது ராங் ரூட்டில் போகிறது, ஒன் வே இருக்கிற இடத்துலலாம் போகிறது. ரெட் சிக்னல் போட்டிருக்கோம், பின்னாடி என் பின்னாடி உள்ளவங்கலாம் போன்னு சொல்லும்போது நானும் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். யூசிங் அ கேமரா when it's written prohibited. தவறுகள் செய்யணும்னாக்கா நிறைய முறை வந்துட்டு ரூல்ஸை மீறது பார்த்தோம்னாக்கா டிராஃபிக் ரூல்ஸை மீறிடுறோம். ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையே சொல்கிறோமே தவிர அதையும் தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நம்ம சரிப்படுத்திட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக் எல்லாமே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். நம்ம வாழ்ற வீட சுத்தமா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கெடுறோமோ அதுல கொஞ்சமாவது நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு நினைச்சாலே போதுங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்த நாட்டோட பெருமையை பத்தி பேசுற நாம அந்த நாடு சுத்தமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அங்க வாழ்ற மக்கள் தாங்கிறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம்?